இந்த 2024வது வருஷத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம். இது ஆண்டவருக்கு இந்த வருஷத்தில் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகிற ஒரு ஞாயிறு ஆராதனை. இயேசு கிறிஸ்துவிடம் 10 குஷ்டரோகிகள் வந்து கதறி கெஞ்சி கேட்டாங்க, இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும். என்னன்னு கேட்டாங்க? இயேசு ஐயரே அப்படின்னா ரொம்ப ஐயா, தயவு செஞ்ச ஐயா. இந்த பிச்சைக்காரங்க கேட்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வீட்டுக்கு பிச்சை எடுக்கிற சாப்பாடு கேட்டுட்டு பிச்சை எடுக்க வரும், எப்படி கேட்பான்? யாருமா அது வீட்டில்? அப்படியே கேட்பான். எப்படி கேட்பான்? அம்மா ஐயா இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி சார், அப்படிதான் கேட்டாங்க. இயேசு ஐயரே அப்படின்னாங்க. 10 குஷ்டரோகிங்க. இயேசு சொன்னார், நீங்கள் போய் ஆசாரியருக்கு உங்களை காண்பியுங்கள். ஏன் ஆசாரியருக்கு காட்ட சொன்னார் அப்படின்னா, ஆசாரியன் செக் பண்ணுவார். செக் பண்ணி பார்த்துட்டு ஆசாரியன் சொல்லுவார், உனக்கு குஷ்டம் இல்லைன்னு ஆசாரியன் தீர்மானம் பண்ணி, அவர் தான் டாக்டர் மாதிரி. ஆசாரியன்கிட்ட ஆண்டு ரிப்போர்ட் கொடுத்து வச்சுருந்தார். ஒருத்தனை எப்படி குஷ்டரோகம் வந்துச்சுன்னா அவனுக்கு எந்தெந்த அடையாளம் இருக்கும், இருந்தால் குஷ்டம், எந்தெந்த அடையாளம் இல்லைன்னா குஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில் யார்கிட்ட குத்து வச்சுக்கிறாரு? ஆசாரியன்கிட்ட குத்து வச்சுக்கிறாரு, நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மூலமாக. அதனால் அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நன்றாக அறிந்திருக்கிற ஆசாரியன் என்ன பண்ணுவார், அந்த வார்த்தைகளின்படி செக் பண்ணுவார். செக் பண்ணி பார்த்துட்டு குஷ்டரோகம் இருக்குதுன்னா ஊருக்குள்ளே போகக்கூடாது, ஊருக்கு வெளியில் எங்கன்னா தங்கிடணும். குஷ்டரோகம் சுகமாயிடுச்சுன்னா அவர் சர்டிஃபிகேட் பண்ணுவார், ஊருக்குள்ளே போகலாம். இவங்க குஷ்டரோகின்னு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஊருக்கு வெளியில் பல நாட்களாக வசிச்சுன்னு வராங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் போய் உங்களை ஆசிரியர்களுக்கு காட்டுங்க, காண்பியுங்கள். இவங்க அதை விசுவாசித்து போகிறாங்க. போனால் இவங்க அங்கே ஆசிரியர்கிட்ட போய் நிற்கும் போது குஷ்டரோகம் இல்லை. இயேசு தொடலை, இயேசு மருந்து ஊற்றலை, இயேசு எண்ணெயை வைக்கல. ஹலோ, என்னதான் இயேசு என்னதான் பண்ணார்? வார்த்தையை தான் சொன்னார். இன்னைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலையில் டப்பாவாக எண்ணெயை ஊற்ற வேண்டி இருக்குது. நம்ம சபையில் அந்த பழக்கம்லாம் இல்லாததுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நிறைய சபைகளுக்கு போகிறேன், போய் பிரசங்கெல்லாம் பண்ணுறேன். பண்ணி முடித்தா டப்பாவாக எண்ணெயை தலையில் ஊற்றுற வேலையே பெரிய வேலையாக இருக்கும். அவங்கவுங்க எண்ணெய் பாட்டிலோடு தான் நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், எண்ணெய் பாட்டிலை விட இயேசுவின் வார்த்தை பெரியது. பாராஷூட்டை விட அவருடைய சூட்டு பெருசு. புரியுதுங்களா? நம்ம பாராஷூட்டுக்கு தான் முக்கியம் கொடுக்குறோம், விவிடி தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் நான் சொல்கிறேன், வார்த்தையை பிடிச்சு வாழ கற்றுக்கணும். எண்ணெய் ஒரு நாள் தீர்ந்து போய்விடும், ஜெப எண்ணெய் ஒரு நாள் தொலைந்து போய்விடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ என்றும் தீர்ந்து போவாது, என்றும் தொலைந்து போவாது, எல்லா நேரத்திலையும் அது இருக்கிறது. நைட்டு 12 மணி பிசாசு தொண்டை பிடிச்சி நசுக்கிறான், ஜெப எண்ணெய் எடுக்க முடியாது. ஆனால் உள்ளத்தில் வார்த்தை இருந்ததுன்னா அந்த வார்த்தை வேலை செய்யும், பிசாசை அப்புறப்படுத்தும். ஆமென். அதனால்தான் நான் உங்களை வார்த்தையில் உருவாக்க விரும்புகிறேன். எனக்கும் எண்ணெய் கிடைக்காதுன்னு இல்லை, எனக்கும் டப்பாவாக எண்ணெய் கிடைக்கும். நிறைய பாஸ்டருங்க ஸ்டார்டிங்கில் அவங்க எண்ணெய் வாங்கி வச்சு ஜோம் பண்ணி கொடுத்து கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? நீங்களே எண்ணெயை வாங்கிட்டு வந்துடுங்க. இப்போ அவங்க எண்ணெய் வாங்கி வச்சு ஜோம் பண்ணி கொடுக்குறது இல்லை, நீயே வாங்கிட்டு வந்துடு, நான் ஜோம் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா கட்டுப்படி ஆகல. எப்பவுமே வந்து இந்த இப்படிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஒரே ஒரு பெயர் புகழ் பிரஸ்தாபம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். நாளாக அதுவே கடினமாகிடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ சில சர்ச்சிலெல்லாம் போயிருக்கிறேன், பாஸ்டங்களே இறங்கி வந்து திருவிருந்து கொடுப்பாங்க. 30 பேர் இருக்கும்போது கொடுக்கலாம், 40 பேர் இருக்கும்போது கொடுக்கலாம். ஒரே ஆள் எல்லாருக்கும் அப்பம் கொடுத்து
எல்லாருக்கும் ரசமும் கொடுக்கலாம், ஒரே ஆளே கொடுக்கலாம். ஆனால் இப்போ 1000 பேர் வந்துட்டாங்க சர்ச்சுக்கு, 1000 பேர் சபைக்கு வந்துட்டாங்கன்னா ஒரே பாஸ்டர் எப்படி எத்தனை பேர் 1000 பேருக்கு அப்பமும் ரசமும் கொடுக்க முடியுமா? அவரை 1000 பேருக்கு அவர் குத்து முடிச்சாங்கன்னா எப்போ சர்வீஸ் நடந்து முடியும்? இல்லை 1000 பேரும் லைனில் வந்து நின்று அப்பமும் ரசமும் வாங்கி முடிச்சிட்ட பேர் தான் இவர் முடிக்கணும்னா எப்போ முடியும் ஆராதனை? ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு, தொடங்கினாங்க. ஆனால் நாட்களாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னா மாற்றிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா தொடங்கும் போதே கரெக்டாக தொடங்கிடுறேன். தப்பாக தொடங்கி சரியாக மாற்றுறது கிடையாது, தொடங்கும் போதே சரியாக தொடங்கிடுறேன். ஆமென். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இயேசு அவர்களுக்கிட்ட எண்ணெயும் தரல, மருந்தும் கொடுக்கல. போய் ஆசாரியனுக்கு காண்பீங்கன்னு சொன்னார். அவங்க போனாங்க. போகிற வழியில் 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள். எதை நம்பி போனாங்கன்னா அவருடைய வார்த்தையை நம்பி. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் நம்ம அஸ்திபாரமாக எதை தான் வைக்கணும் தெரியுங்களா? ஒரு ஊழியக்காரனை கூட அஸ்திபாரமாக வைக்கக்கூடாது. கடவுளுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தையை தான் அஸ்திபாரமாக வைக்கணும். எது ஒன்று உங்களுக்கு வந்தாலும் அதுக்கு பதில் எதுவாக தான் இருக்கணும்னா பாஸ்ட் ஃபோன் நம்பர் பதிலாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி விசுவாசிகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பல ரூபத்தில் வந்து அவங்கள நெருக்கும் பொழுது அவங்க பதிலாக எதை நினைக்கிறாங்க தெரியுங்களா? பாஸ்டர் ஃபோன் நம்பரை தான் பதிலாக நினைக்கிறாங்க. எடுத்து பாஸ்டருக்கு ஃபோனை பண்ணி, ஐயா அது வந்து ஆரம்ப நிலை, குழந்தை நிலை. குழந்தை என்ன பண்ணும் தெரியுங்களா? பசி எடுத்துச்சுன்னா ஓன்னு கத்தும். என்ன பண்ணும் குழந்தைங்க? பசி எடுத்தா என்ன பண்ணும்? ஒரே கத்தி ஊரையே கூட்டிடும். எல்லாம் 4 பேர் வந்து சொல்லுவாங்க, குழந்தைக்கு பசிக்குது, சீக்கிரம் அதுக்கு என்ன பண்ணு, பால் புட்டியை வாயில் வெயி. அந்த பாலை ஊத்தாங்காட்டி அது ஒரு பண்ணோம் பாருங்க, அமக்கலும் 2 போடலாமான்னு கூட இருக்கும், அடக்காததுங்க. அதுக்கு தெரியாது. நமக்கு தான் பால் என்ன பண்ணுறாங்க, சூடு பண்ணியிருக்கிறாங்க, நமக்காக தான் ஆத்தின்னு இருக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னு கூட அதுக்கு தெரியாது. லபா லபான்னு கத்தி 4 பேர் வந்து பார்த்து இன்னமும் பாலை சூடாத்துற கேட்டு திட்டி அப்புறம் எடுத்துகிட்டு வந்து பால் புட்டி வாயில் வச்சு கபா 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 கபான்னு குடிக்க வேண்டியதுதான். அது குழந்தைக்கு அப்படி தான் கொடுக்கணும். இதே 18 வயசு ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கோ பையனுக்கும், இப்போ வீட்டில் பார்த்து லபா லபான்னு கத்திட்டு இருந்தா, பசிக்குதுன்றதுக்காக கத்திருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? 4 பேர் வந்து பார்த்து நம்மளும் திட்ட மாட்டாங்க. முதல் குழந்தையா இருக்கும் போது பெரியவங்களை திட்டுவாங்க. இது 18 வயசு ஆகிட்டோ பசிக்குதுன்னு கத்திட்டு இருந்ததுன்னா படுத்துக்குன்னு வருவங்களும் அதை திட்டு போவாங்க. இல்லை என்ன சொல்லுவாங்க? 2 கழுத வயசு ஆயிடுச்சு, தட்டை எடுத்துன்னு போய் போட்டு சாப்பிட்றத விட்டுட்டு கத்தின்னு கிடக்குற படுத்துக்குன்னு. இதுதான் வளர்ச்சி. ஆரம்பத்தில் புரியுதுங்களா? செய்யலாம், தப்பு கிடையாது. ஆரம்பத்தில் வந்து ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, புதுசாக ரட்சிக்கப்பட்டு வராங்க, இயேசுவை அறியாமல் இருக்கிறாங்க, அந்தளவுக்கு தெரியல, கொள்ளலை, ஜெபம் பண்ண தெரியல, பைபிள் படிக்க தெரியல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணலாம், தப்பு கிடையாது. 10 வருஷம் ஆகிட்ட பிறகும் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணின்னு இருக்கிறது அதுதான் தப்புன்றேன். 1 வருஷம் வரைக்கும் தான் நீங்கள் வந்து விசுவாசியாக வந்து 1 வருஷம் தான் உங்களுக்கு கிரேஸ் பீரியடு. ஆமாம், அது வரைக்கும் தான் நீங்கள் ஃபோன் பண்ணி பாஸ்டர் உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணுங்கள், குடும்பத்தில் பிரச்சனை ஜெபம் பண்ணுங்கள், எனக்கு உடம்பு முடியல வீட்டில் வந்து என்னை பாருங்கள், எல்லாம் எவ்வளோ நாள் தான் சொல்லணும்? 1 வருஷம் வரைக்கும் தான். 2வது வருஷத்துலேருந்து நீங்கள் பாஸ்டர்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுளுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் பிரச்சனையை சொல்லி அவர் கொடுத்துருக்கிற சுகத்தை பெற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ளணும். இப்படி தான் நீங்கள் வளரணும். அதுதான் வளர்ச்சி. குழந்தைங்களுக்கு கூட பாருங்கள், அது நடக்க முடியாத வரைக்கும் அந்த தள்ளு வண்டியை கையில் கொடுத்து வைப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? முதல்ல நான் பார்த்துருக்குறேன். இந்த 3 முன்னாடி பின்னாடி 2 வீலு, ஃப்ரண்ட்டில் ஒரு 2 சின்ன வீல் கொடுத்து சின்ன வண்டி ஒன்று இருக்கும். அது இப்படி குழந்தை கையில் அதுக்கு நிற்கவே முடியாது, சரியாக நிற்க வராது. அந்த வண்டியை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டா அது பிடிச்சி நிற்கும். அப்புறம் அந்த வண்டிக்கு என்ன பண்ணும், சும்மா இருக்காது, நவரும். ஏன்னா வீல் குத்துக்குதுல, நகரும் போது இது 1 ஸ்டெப் எடுத்து வைக்கும், 2 ஸ்டெப் எடுத்து வைக்கும், அப்படி அப்படியே ஓடும். இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் கொடுக்கணும். 6 மாதம் 8 மாதம் ஆகிட்ட பேர் இப்போ அந்த குழந்தை நல்லா நிற்குது, அதுவே தானாக ஓடும்போது வண்டியை பிடிச்சின்னு ஓடிச்சுன்னா என்ன பண்ணுவோம்? பட்டுன்னு ஒன்று போட்டு
வண்டியை பிடிக்கி மேலே பரண்டையில் போட்டு வச்சிடுவோம். இது கண்ணிலே படக்கூடாது வண்டி. ஏன்னா இது என்ன பண்ணிருக்குது, ஒரு வயசுக்கிட்ட ஆக போது, நல்லா நிற்கணும், நடக்கணும். என்ன பண்ணி எதை தான் சார்ந்து இருக்குது, வண்டியை தான் சார்ந்து இருக்குது. இது தவறு. சாதாரண விஷயம், மாம்ச பிரகாரமான விஷயம். இது மனுஷர்களுக்கு தெரியுது. ஆனால் விலையேற பெற்ற ஆவிக்குரிய விஷயம். ஏதோ நீ புதுசாக இயேசுவை ஏற்றுக்கு, நீ இப்போ தான் சர்ச்சைக்கு வந்த, ஒழுங்காக ஜெபம் பண்ண தெரில, பைபிள் படிக்க தெரில, ஏதோ உங்கள் பாஸ்டரை சார்ந்து வாழலாம், ஒரு வருஷம் பாஸ்டருடைய உதவியினால நடத்தப்படலாம், தப்பு கிடையாது. ஆனால் 10 வருஷத்துக்கும் இப்படியே தான் நடப்பேன். சில விசுவாசி 20, 30, அத்தனை வருஷம் ஆகிட்டாலும் இன்றைக்கும் பிரச்சனைனா யாருக்கு தான் ஃபோனு? பாஸ்டர்களுக்கு தான் ஃபோனு. நான் சொல்கிறேன் தப்பு. இது போல் வளர்றதுனால தான் அந்த விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளே நடக்கிறது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும், எப்பவுமே ஆண்டுடைய வார்த்தையை பிடித்து இருக்க வேண்டும். ஒரு வருஷம் வந்தீங்களா, 2வது வருஷத்துலேருந்து உங்கள் லைஃப் ஸ்டைலே எப்படி ஆகிடணும்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பிரச்சனை தீர்க்க என்ன வசனம்னு தெரியணும். ஒருவேளை அதுக்கு வசனம் தெரியலன்னா அதுக்காக ஃபோன் அப் பண்ணுங்க பாஸ்டர்கிட்ட. இல்லைனா ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜை தட்டுங்க, பாஸ்டர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்லக்கூடிய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை பைபிளில் எந்த அதிகாரத்தில் இருக்குது, என்ன வசனத்தில் இருக்குது, அதை என்ன அனுப்புங்கன்னு சொல்லுங்கள். நான் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும் பரலோகத்தின் தேவனை நோக்கி. புரியுதுங்களா? இதுதான் சரியான வளர்ச்சியின் வழிமுறை. ஆமென். அதனால இப்படி போகிறது தான் நல்லது. இதுதான் உண்மையில தேவனுக்கும் பிரியம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, நான் யூடியூப்பில் ஒரு சேனலில் பார்ப்பேன். நான் யூடியூப்லாம் பார்ப்பேன். நான் ஒன்றும் மறைக்கல மாட்டேன், நான் ஓப்பனாக இருப்பேன். நான் மறைக்கணும் பெரிய பரிசுத்தவான்னா, செல்ஃபோனுனா என்ன, எப்படி இருக்கும் ஐயா அப்படின்ற மாதிரி பேசலாம். நீங்களும் நினைக்கலாம், நான் மாதிரி பாஸ்டர் இருப்பார், செல்ஃபோன் கூட என்னன்னு தெரியல இந்த காலத்தில் இருக்கிறான்ட்டு. அப்புறம் போயிட்டு வெயிட்டில் வச்சுன்னு செல்ஃபோனை யூஸ் பண்ணின்னு இருக்கலாம். உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இங்கே பார்த்ததோடு என்ன பெரிய ஆளாக நினச்சி அப்படியே இருக்கும் பிக்சரு. ஆனால் நான் போய் பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன், நான் ஓப்பனாக பேசுவேன். ஏன்னா நீங்கள் என்னை எப்படி தீர்மானிக்கிறீங்கன்றதை விட எல்லாவற்றையும் என்னுடைய அந்தரங்கங்களையும் ஆழங்களையும் அறிந்திருக்கிற தேவன் தீர்மானிக்கிறது தான் சரியானது. நான் உங்களை ஏமாத்திடலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. அதே போல் நீங்களும் தான். நீங்கள் என்னை ஏமாத்திடலாம், ஆனால் தேவனை என்ன பண்ண முடியாது, முடியாது. ஆனால் நான் யூடியூப்பில் சில முறை பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் படுத்துன்னு இருக்குது, ஒரு நாய் படுத்துன்னு இருக்குது. அதை சுற்றி அந்த வாத்து குட்டி வாத்துங்க வந்து எல்லாம் எங்கே பத்துன்னு, அந்த நாய் கூட சேர்ந்து பத்துன்னு இருக்குதுங்க. அதோடைய அம்மா வாத்து வந்து அந்த நாய்கிட்ட சண்டை போட்டு கக்கபக்கா 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 கக்கபக்காட்டு அவ்வளோ சண்டை போடுது. அம்மா வாத்து வந்து, அந்த நாய் வந்து நான் ஒன்றும் பண்ணல, உன் பிள்ளைங்க தான் வந்து பத்துனுக்குது, நீ முஞ்சா கூப்பிட்டு போய் என்கிட்டயே சண்டைக்கு போடுறன்ற மாதிரி அது கம்முன்னு இருக்கும். அந்த பிக்சரை பார்க்கும்போது எனக்கு யோசித்தேன், ஒரு வாத்து அதுங்க குட்டி வந்து அதுங்க கிட்ட இல்லை, வாத்து குட்டிங்க யார்கிட்ட இல்லை, வாத்துக்கிட்ட இல்லாமல் நாய் கூட படுத்துன்னு இருக்கிறதையே 5 அறிவு உள்ள ஒரு வாத்தாலேயே தாங்கிக்க முடியலன்னா, எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன், ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி ரட்சித்த நீங்கள உங்கள் எல்லாரையும் நான் ஏன் கீழே வச்சுக்கினேன்னா, அவர் வந்து என்ன கேட்பார், என்ன வாழ்த்துவாரா? வாத்து கத்துற மாதிரி கத்துவார் என்னை பிடிச்சிக்கின்னு. இதுக்காக உன்னை ஊழியக்காரனை வச்சேன், இதுக்காக உனக்கு வரம் கொடுத்தேன், இதுக்காக வல்லமை கொடுத்தேன், இதுக்காக ஆசீர்வாதம் கொடுத்தேன், இதுக்காக உனக்கு இவ்வளோ நான் செஞ்சேன், என் ஜனங்களை என்கிட்ட அனுப்புடா, என் சிறகின் நிழலில் அனுப்பு. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். யார் நிழலில் தான் தங்கணும் விசுவாசினா? சர்வ வல்லவருடைய நிழலில் தான் தங்கணுமோ ஒழிய பாஸ்டர்களுடைய நிழலில் தங்கக்கூடாது. உங்களை கொண்டு போய் சேர்க்கிற வேலை தான், அந்த நிழலில் சேர்க்கிற வேலை தான் ஊழியக்காரங்களுடைய வேலை. ஆனால் இன்னைக்கு நிறைய விசுவாசிகளை இவங்களே பெரிய சிறகுகள்லாம் உண்டாக்கி ஊழியக்காரங்க எல்லாம் விசுவாசிகள் இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே நிற்கணும், உனக்கு எது ஒன்று தேவைனாலும் நீ யார்கிட்ட தான் வரணும், எனக்கு சொல்லு, நான் என்ன பண்ணுறேன், நான் போய் அங்கே நின்று வாங்கி கொடுக்குறேன். அது பழைய ஏற்பாடு.
பழைய ஏற்பாடில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து கடவுள் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அடுத்தது வெளிப்பிரகாரம். மக்கள் எல்லாம் எங்கே தான் வந்து நிற்க முடியும்னா வெளிப்பிரகாரத்தில் தான் நிற்கணும், உள்ளே வரக்கூடாது சபைக்குள்ளே. அது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் 2 பிரிவாக இருக்குது. ஆசாரியர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கடவுளுக்காக வந்து அவங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுறதுக்கு உள்ளே வருவாங்க. பரிசுத்த ஸ்தலம் இது போல் அடுத்தது ஒரு திரையெல்லாம் போட்டிருக்கோம், ஒரு சின்ன இடம், அதில் உடன்படிக்கை பெட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது மகா பரிசுத்த ஸ்தலம். இதுக்குள்ளெல்லாம் யாரும் வரக்கூடாது, ஆசாரியர்கள் தான் வரணும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட சொல்லி சொல்லி அனுப்புவாங்க, ஐயா உள்ளே போகிறீங்க, கொஞ்சம் ஆண்டவர் உள்ளே இருக்கிறாரு, நம்ம விஷயத்தை கொஞ்சம் காதில் போட்டு வாங்க. அது அப்படி. என்னைக்கு இயேசு சிலுவையில் மரிச்சாரோ, அவர் ஜீவனை விட்ட பொழுது, முடிந்ததுன்னு சொல்லி ஜீவனை விட்ட பொழுது, அந்த தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. அப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமா? இனிமேப்பட்டு உங்களுக்காக ஒருத்தர் வர வேண்டியது கிடையாது, நீங்களே வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வந்து உங்களுக்காக ஒரு பாஸ்டர் போயிட்டு அவர்கிட்ட போய், ஆண்டவரே நல்ல விசுவாசி ஆண்டவரே, கொஞ்சம் இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே, இந்த விசுவாசிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்காக வேண்டிக்கோ. அதெல்லாம் கிடையாது. எனக்காக வேண்டிக் கொள்ளுகின்ற வார்த்தையே செல்லாதாங்க. அங்கே போய் அவர்கிட்ட போயிட்டு எனக்காக வேண்டிக் கொள்ளுமா அப்படின்னு சொல்லாதீங்க. யாருக்கிட்டையும், எந்த அம்மாக்கிட்டையும் போய் நீங்கள் எனக்காக வேண்டிக்கமான்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? நாங்களாம் அந்த கூட்டத்தில் இருந்தோம். அவங்க எங்களுக்காக வேண்டிப்பாங்க, அவங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுன்ட்டு ஒரு முறை அந்த அம்மாவே போய் வேண்டிக்கினாங்க இயேசுநாதர்கிட்ட. தெரியுங்களா? யோவான் 2ஆவது அதிகாரத்தில் வரும். கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க அந்த அம்மாவும். அந்த அம்மா ரொம்ப நல்லவங்க. நான் அந்த அம்மா தப்பாகவே ஒரு எழுத்து கூட சொல்ல மாட்டேன், மரியாதை தப்பா. ஆனால் அந்த அம்மாவை வச்சு சித்து விளையாட்டு விளையாடுறவங்கள தான் திட்டுறேன். அந்த அம்மா பேரை சொல்லி ஊரை ஏமாத்தணுன்னு தான் நான் திட்டுறேன். புரியுதுங்களா? அந்த அம்மாவை நான் குறை சொல்ல நான் தகுதியற்றவன். அந்த அம்மா கரெக்டு, எல்லா விஷயத்திலும் அந்த அம்மா பர்ஃபெக்ட். அந்த அம்மாவை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் அந்த அம்மா பேரையும் அந்த அம்மா உருவத்தையும் வச்சுக்கின்னு எல்லா விதமான முள்ள மாதிரியும் முடிச்சவைக்கு வேலை பண்ணுறவங்கள தான் நான் கடிந்து கொள்ளுறேன். ஏமாத்துறாங்க, மக்களை ஏமாத்துறான், மக்களுடைய ரட்சிப்பை கெடுக்கிறான். யோசிச்சு பாருங்க. நான் கேட்குறேன், அந்த அம்மா தானே கும்பிட்றேன், அவர் பெற்ற புள்ள சபை தானே பெந்தகோஸ்த சபை. வருஷத்துக்கு ஒரு முறை தானே அங்கே நாகப்பட்டினத்துக்கும் வேளாங்கண்ணிக்கும் போகிற, மற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வாயா, வரமாட்டான். அந்த அம்மா புள்ள சபை தானே சொல்கிற, வருஷத்துக்கு ஒரு முறை 2 முறை அம்மா கிட்ட போகிற, சரி மற்ற ஞாயிற்றுக்கிழமை வா, பிள்ளைகிட்ட வாயா, வரவே மாட்டானுங்க. ஏன்னா அது வந்து அந்த ஆவியே வேற, அந்த ஆவியே வேற. அது வந்து ஏமாத்துற ஒரு ஸ்பிரிட்டு, மக்களை வஞ்சிக்கிற ஒரு ஆவி. தெரியுங்களா? அது அப்படிதான் பண்ணும். நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன், அதனால எனக்கு அதை பற்றி தெரியும். எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுன்ட்டு அந்த அம்மாவை வேண்டிக்கினாங்க. யோவான் 2ஆவது அதிகாரத்தில் கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அந்த அம்மாவை அழைச்சிக்கிறாங்க, இயேசுனுடைய சீடர்களையும் அழைச்சிருக்கிறாங்க அந்த கல்யாணத்துக்கு. கல்யாணத்துக்கு போனாங்க, கானாவூர் கல்யாணம். திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு. ஒருத்தர் வந்தாங்க, அந்த வீட்டு கல்யாணம் நடத்துறவங்க வந்து இந்த அம்மா கிட்ட வந்து வேண்டிக்கினாங்க. என்னன்னு வேண்டிக்கினாங்க? உங்கள் பையன்தான் கடவுளாச்சே, உங்கள் பையன்தான் கடவுளாச்சே, திராட்சை ரசம் குறை இல்லை. வரவெல்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? திட்டுவான், கேவலமாக பேசுவான், பெரிய கல்யாணம் பண்ணுற. இந்த காலம் மாதிரி கிடையாது, இதோட மோசமான காலம் அந்த காலம். அந்த கல்யாணத்தை பற்றி ஏன் ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதம் செஞ்சான்னா, அங்கே ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அந்த கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செஞ்சதுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. என்னன்னா, பையன் வீடு வசதி, பொண்ணு வீடு ஏழை. ஆக்சுவலாக இஸ்ரேல் தேசத்தில் கல்யாணம் பண்ணுறதே வந்து பெண் வீடு கல்யாணம் பண்ணணும். நம்ம ஊர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ண விட்டாங்க, மாப்பிள்ளை வீடு தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்வேன்னா, கல்யாணம் பண்ணுறது சோறு போடுற விஷயம்லாம் வந்து சத்திரம் எடுக்குது, சோறு போடுறத 2 வீடும் சேர்ந்து செய்கிறது நல்லது. மாப்பிள்ளை வீடு சோறு போட்டாலும் சாப்பிட்றது என்ன, மாப்பிள்ளை வீட்டு காலம் மட்டுமா சாப்பிடுவாங்க?
சொல்லுங்கள். பொண்ணு வீடு ஆள் சாப்பிட்றாங்களா, சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிட்றாங்க தானே. ஷேர் பண்ணால் நியாயம் தானே. சொல்லுங்கள், நியாயம் தானே. பொண்ணு வீட்டுக்கும் ஆள் வருவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கும் தான் ஆள் வருவாங்க. 2 வீட்டு ஆளும் தானே சாப்பிட்றாங்க. அப்போ நியாயமாக என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஆனால் இதில் சரி பெரிய போங்காட்டம் விளையாடி விடுவாங்க. இது விளையாட்டை விளையாடுவோம். அந்த விளையாட்டை ஏமாத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவோம்? ஒத்துக்க மாட்டோம். போங்காட்டம் விளையாடுற, அழுவிளாட்டை விளையாட்ட, திருப்பி பழசுலேருந்து தொடங்கு. ஆனால் கல்யாணமும் போங்காட்டம். மாப்பிள்ளை வீடு தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை சத்திரம் எடுக்கிறது, புரியுதுங்களா? சத்திரம் எடுக்கிறது, சாப்பாடு போடுறது. இன்றைக்கி ஒரு சத்திரம் எடுத்து சாப்பாடு போட்டால் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு மீடியம் லெவலில் கல்யாணம் பண்ணால் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் செலவாயிடும். மீடியமாக பண்ணாலுமே. கொஞ்சம் ஹையாக பண்ணோம்னா 10 லட்சம் செலவாகும். கல்யாணம் பண்ண வச்சுட்டு பொண்ணுக்கு இவங்க கொஞ்சம் நகை போட்டு அனுப்புவாங்க பாருங்க. மாப்பிள்ளை வீடு இவ்வளோ கல்யாணம் பண்ணாங்க, சாப்பாடு செலவாச்சு, சத்திரம் செலவாச்சு, ஏகப்பட்ட செலவாயிருக்குது. கையில் இருக்கிற காசெல்லாம் போய் கடன்லாம் வாங்கி ஒன்றும் இருக்காது. சரி, பொண்ணு போட்டு வந்த நகையில் ஒரு சவரத்தை 2 சவரத்தை வைக்கிறாங்கன்னா பெரிய பிரச்சனை பண்ணின்னு இருப்பாங்க. என் பொண்ணு போட்டுன்னு வந்த நகையில் நீ எப்படி கை வைக்கலாம்? நான் சொல்கிறேன், நீ பொண்ணுக்கு நகையே போட வேணாம். நகையும் போட வேணாம், நட்டும் போட வேணாம். பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்கு இல்லை. அப்புறம் எப்படி பாஸ்ட் வீட்டு கல்யாணத்துக்காக பேசிருக்கிறான்ட்டு பொதுவாக சொல்கிறேன், ஒரு நியாயமாக பேசுகிறேன் நான். கல்யாணம் பண்ணால், மாப்பிள்ளை வீடு கல்யாணம் பண்ணாங்கன்னா பொண்ணு வீடு கேளுங்க. நகை நட்டுலாம் முக்கியம் இல்லைங்க. கல்யாணத்துக்குலாம் என்ன செலவாகுதோ அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், பாதி சதவீதம் நாங்கள் எடுத்துக்கிறோம். நகை நட்டை பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, பேச்சே விட்டுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாதி ஷேர் பண்ணுறது நியாயம். ஆனால் அந்த காலத்தில் இயேசுநாதர் கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த வீட்டில், இயேசுநாதர் காலத்தில் பெண் வீட்டார் கல்யாணம் பண்ணணும். இப்போ பெண் வீட்டார் கல்யாணம் பண்ணும்போது என்னன்னா, அந்த பெண் வீட்டார் வந்து ஏழை, மாப்பிள்ளை வசதியானவன், அந்த ஊர்லேயே நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் மாப்பிள்ளை. யோசிச்சு பாருங்க. இப்போது ஒரு பையன் வீடு வசதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பொதுவாகவே பொண்ணை எப்படி தேடுவாங்க? வசதியான, இவங்களை விட ஒரு ஸ்டெப்பு அதிக வசதியான பொண்ணை தான் தேடுவாங்க. தேடி கல்யாணம் பண்ணி கொடுத்து எப்படியாவது ஸ்டேட்டஸை டெவலப் பண்ணிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இந்த வசதி குறைஞ்ச பெண்களை வேண்டாம் தான் சொல்லுவாங்க. இது மனுஷனுடைய இயல்பு. அப்போ என்ன ஆச்சு, வசதி இல்லாத ஒரு பொண்ணை ஒருத்தன் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சாலுமே அந்த குடும்பத்தில் பயங்கர எதிர்ப்பு வரும். பார்த்துருக்கேன், இந்த காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வசதியான பையன் வசதி குறைந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஒத்த காலில் நிற்கிறான்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க, இதெல்லாம் தேவையாடா உனக்கு, நம்ம குடும்பம் தேவையாடா, அவங்க எங்கே நம்ம எங்கே நம்மளாம் சொல்லுவாங்க. எல்லாமே கீழே இருந்தால் வந்திருக்கிறோம், எல்லாருமே எங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு ஒருத்தர் ஒரு லெவலில் வந்திருக்கலாம், ஆனால் எங்கேருந்து தான் வந்திருக்கிறோம், அங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். ஆனால் அதை மதிக்க மாட்டாங்க, சொல்லுவாங்க அதெல்லாம் வேணாடா, அங்கே இது இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நிறைய சொந்தக்காரெலாம் வந்து பேசிட்டு போவாங்க. அதனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படியோ மீறி ஒரு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டை பொண்ணு வீடு தான் கல்யாணம் பண்ணுது. கல்யாணத்தில் எதனா குறைகிற வந்தால் என்ன சொல்லுவாங்க? அதுக்கு தான் அப்போவே சொன்னேன். என்ன சொல்லுவாங்க? அதுக்கு தான் அப்போவே சொன்னேன்டா, கேட்டியா? கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த திருமணத்தில் என்ன ஆயிடுச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சிடுச்சு. 10ல் எல்லாம் வந்தவெல்லாம் பணக்காரன், அவன் எல்லாம் ஜூஸாக குடிச்சு வளர்ந்துருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் முடுக்கு 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 குடிச்சு காலி பண்ணிட்டான். கேட்குறான், வேணும் ஜூஸ் வேணும், ஜூஸ் இல்லை தீர்ந்து போச்சு, திராட்சை ரசம் இல்லை தீர்ந்து போச்சு. ஏசுனார்கிட்ட வராமல் இந்த அம்மா யார்கிட்ட வந்துட்டாங்க? அந்த ஹவுஸ் ஓனரு குடும்பத்தார் மரியாள் கிட்ட வந்துட்டாங்க. மரியாள் கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க? எனக்கு உதவி பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மரியாளால் உதவி பண்ண முடியல. மரியாள் போய் தண்ணி நான் திராட்சை ரசமாக மாற்றுறேன் பண்ணாங்களா? நான் சொல்கிறேன், மரியாள் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை. ஆனால் இன்னைக்கு மரியாள் பெயரால் பிசாசுகள் உலகத்தில் அற்புதங்கள் செய்கிறது. மரியாள் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை. பைபிள் ஃபுல்லாக படிக்கலாம். இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாள், இயேசு பிறந்ததிலிருந்து
இயேசு கல்வாரி சிலுவையில் மரித்தது வரைக்கும் மரியாள் ஒரு அற்புதமும் செய்யவில்லை. இயேசு சிலுவையில் மரித்த பிறகு 120 பேரோடு ஆதி திருச்சபை, உலகின் முதல் திருச்சபை, பெந்தகோஸ்தே திருச்சபை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 120 பேரோடு ஆரம்பிக்கப்படுகிறது. முதல்ல நல்லா கவனிச்சிங்க, ஃபர்ஸ்ட் சர்ச்சு ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு கிடையாது. இந்த பைத்தியக்கார பசங்க இவனுக்கும் தெரிய மாட்டேன்து, பைபிளையும் படிக்க மாட்டேன்றானுங்க, ஒரே தக்கன் குதிச்சுன்னு இருப்பானுங்க. முதல் திருச்சபை எது தெரியுங்களா? இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இயேசு கொடு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன தெரியுங்களா? சொல்றாரு மத்தேயு லூக்கா 24ஆவது அதிகாரத்தில் 50ஆவது வசனத்துக்கு மேலே சொல்றாரு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமில் காத்திருங்கள், எருசலேமில் காத்திருங்கள் சொன்னாரு. ஏன் நான் எருசலேமில் காத்திருக்கும் போது அவர் சொல்றாரு, நான் போகிறது உங்களுக்கு நல்லது, நான் போவேன் ஆகில் பரிசுத்த ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் வந்து உங்களை பலப்படுத்தி சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார், அது வரைக்கும் நீங்க காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் சீடர்களுக்கு. சொல்லிட்டு இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெரிந்தார், பரலோகத்துக்கு போயிட்டாரு. 50ஆவது நாள் பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அந்த 50ஆவது நாள் பரிசுத்த ஆவியானவர் வருகிற வரைக்கும் 120 பேரோடு முதல் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டது. எத்தனை பேரோடு? 120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டது முதல் திருச்சபை. இந்த முதல் திருச்சபையில் பேதுரு தலைவராக இருக்கிறார். பேதுருக்கு கீழே இருக்கிற சீடர்களில் ஒரு சீடர் யார் தெரியுமா? இயேசுவை பெற்றெடுத்த தாயாகிய மரியாள். ஹலோ, லீடராக கூட கிடையாது. மரியாள் என்ன கூடவா இல்லை? அந்த முதல் திருச்சபைக்கு மரியாள் யாரா கூட இல்லை, லீடர் கூட கிடையாதுங்க. பேதுரு தான் லீடர். 2ஆவது அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இயேசு சொன்ன மாதிரி உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதிருங்கள் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாக அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரம் பெந்தகோஸ்தே நாளன்று பரிசுத்த ஆவியானவர் இந்த 120 பேர் மேலே அவர்கள் கூடியிருந்த அந்த மேல் வீட்டறையில் பலமாய் இறங்கி வந்து அவர்களை நிரப்புகிறார். தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து விட்டது. எப்போ? அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தில். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யம் பலமாய் வந்து இறங்கியது அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தில். பேதுரு பிரசங்கம் பண்றார் 2ஆவது அதிகாரத்தில். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இப்போ 120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட பெந்தகோஸ்தே நாளில் ஆரம்பிக்கப்பட்ட உலகின் முதல் கிறிஸ்தவ திருச்சபை பெந்தகோஸ்தே திருச்சபை. ஹலோ, நம்மள எந்த திருச்சபையை சேர்ந்தவங்க? பென்டிகாஸ்டல், நாட் ப்ராட்டஸ்டன்ட். புரியுதுங்களா? அவன் புரியாது. அவனுக்கு பென்டிகாஸ்டலும் தெரியாது, ப்ராட்டஸ்டன்ட்டும் தெரியாது. கேட்டால் நாங்கள் தான் ஆதி திருச்சபை, நாங்கள் தான் ஆதி திருச்சபை. ஒன்றும் தெரியாது. மண்டைக்குள்ளேயும் ஒன்றும் கிடையாது, அப்புறம் வேற ஏதாவது வருது வாயில. மண்டைக்கு வெளியிலையோ ஒன்றும் கிடையாது. சரி, பைத்தியக்கார மாதிரி பேசின்னு இருக்க வேண்டியது தான். எங்களுது தான் ஆதி திருச்சபை. கோழி இல்லாமல் முட்டை எப்படி வந்துச்சு, தாய் இல்லாமல் புள்ள அங்கே வந்து வந்தான். இதுக்கெல்லாம் பதில் இருக்குது, வந்து பாரு, என்கிட்ட இருக்குது. நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் வச்சு தான் பேசின்னுக்கிறோம், சும்மா இல்லை. ஏதோ நாங்கள் வந்து பைபிள் எடுத்துக்கின்னு வயிற்று பொழப்புக்காக ஊழியம் செய்யலை. தேவாதி தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் வளர்ச்சி அடையணும், இந்த ராஜ்யத்தில் வர மக்கள் நல்லா இருக்கணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படணுன்றதுக்காக ஊழியம் செய்கிறோம். ஆமேன். சும்மா அவங்க நினச்சிக்கிறாங்க, ஒரு உண்டியை வச்சுக்கின்னு அலுவலியா கூட்டத்தில் மாதம் மாதம் கவரில் துட்டை வாங்கி போட்டுக்கின்னு இந்த பார்ஸுங்கெல்லாம் சைக்கிளில் வந்து, மோட்டர் பைக்கில் வந்து, காரில் வந்து, அப்புறம் ஹெலிகாப்டர் வாங்குறான். அது எங்கள் மேலே கர்த்தர் கொடுத்துருக்குற ஆசீர்வாதம். ஐயா, ஏரோப்ளைன் கூட தான் வாங்குவோம், அவர் கொடுத்தாருன்னா வாங்க தான் செய்வோம். நீ யோசிச்சு பார்க்கணும், வர்ற மக்கள் சைக்கிளில் போகிற நிலைமையில் மக்கள் கொடுத்தாங்கன்னா சைக்கிளில் தான் போக முடியும். பைக்கில் போகக்கூடிய அளவுக்கு மக்கள் கொடுத்தா பைக்கில் போகிறோம். அப்போ அங்கே நீர் உயர வரப்பு உயரும். நீர் உயர என்ன உயரும்? வரப்பு உயரும். ஒரு நிலத்தில் தண்ணி எந்த அளவுக்கு பாய்ச்சப்படுகிறோ அந்த அளவுக்கு என்ன வரும்? நெல் வளரும். தண்ணியை ஊற்றாத நிலத்தில் என்ன வளரும்? புல்லு தான் வளரும்.
ஆனால் இங்கே ஊழியக்காரங்க இந்த அளவுக்கு ஆகுறான்னா அதை பற்றி யோசிக்கிறான ஒழிய மக்கள் நல்லா இருந்ததுனால தானே இவன் ஆகுறான், அப்படி யோசிக்க மாட்டேன்றான். அந்த ஆள் மட்டும் போகிறார், அந்த ஆள் மட்டும் போகிறார், அந்த ஆள் கார் வாங்கிட்டாரு, நீ பார் சர்ச்சுக்கு போகிற, நீ இன்னும் பைக்கில் தான் போகிற. அவங்களும் காரில் வருவாங்க, அது அவங்க கையில் இருக்குது. சில பேர் ஏன் கார் வாங்கலை, கார் நிறுத்தத்துக்கு இடம் இல்லை, கார் வாங்கிக்கல. கார் வாங்குகிற கெப்பாசிட்டி இருக்குதுங்க. என்ன பெரிய காரு, 2 லட்சம் 2.5 லட்சம் கொடுத்தா கார் வந்துட போகுது செகண்ட் ஹேண்டில். அது ஒரு பெரிய விஷயமா? இனி பைக்கே 2 லட்சம் கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறாங்க. பைக்கே 2 லட்சம் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறாங்கல்ல, யோசிச்சு பாருங்க. கூட ஒரு 50,000 ரூபாய் போட்டால் செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கி ஜம்மு நிறுத்தலாம், வாங்கலாம். ஆனால் நிறுத்தத்துக்கு இடம் இல்லைனால தான் அவங்க பைக்கில் போகிறாங்க. இவன் உள்ள இருந்து தூண்டி விடுது, பெந்தகோஸ்தே பாஸ்டருங்களாம் காரில் போடுறாங்க, நீ பார்த்தியா இப்படியே இருக்கிற, நீ பார்த்தியா அப்படியே இருக்கிற. அது ஒரு பிசாசு. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குமா. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த ஊழியக்காரங்க பெந்தகோஸ்தே ஊழியக்காரங்க வேலை வெட்டி இல்லாமல் ஜனங்கிட்ட காணிக்க வாங்கி தசம பாவம் வாங்கி இவன் நல்லா சோகபோகமாக வாழ்கிறதுக்காக பண்ணுறான்ட்டு. காசுக்காக பண்ணலைங்க, காசுக்காக நான் ஊழியம் பண்ணலை. என்ன மாதிரி நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, காசுக்காக பண்ணலை, நோக்கத்தோடு லட்சியத்தோடு குறிக்கோளோடு ஊழியம் பண்ணுறோம். நோக்கம் என்ன தெரியுங்களா? இயேசு ஜீவனை கொடுத்து ரட்சிப்பு உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த ரட்சிப்பு விருதாவாய் போகக்கூடாது. ரட்சிக்கப்படணும் மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவங்க வாழ்க்கை பரிதாபமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நாட்டில் கூடுகிறது போல் அவங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கை, பொருளாதாரம், சுகம், பலன், ஆரோக்கியம், நீடித்த ஆயுள் எல்லாமே அவங்க வந்து நல்லா இருக்கணும். அதுக்காக வசனத்தை போதிக்கிறதுக்கு தான் சபையை வச்சுருக்கிறோம். சும்மா சபை பேரை சொல்லி ஊழியம் பேரை சொல்லி சாப்பிட்றதுக்கு வைக்கல. புரியுதுங்களா? ஃபாரின் மணி வரல, அது சொல்லிடுறேன். வெளிநாட்டு பணம்லாம் வரல. என்னைக்கு மோடி ஐயா 2014 ஆட்சிக்கு வந்தாரோ அன்றைக்கே மூடிட்டார் இதெல்லாம். மோடி ஐயா பெரிய சாதனை லிஸ்ட்டில் ஒரு சாதனை, கிறிஸ்தவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த எல்லா பணங்களையும் மூடி விட்டார். மூடி போ, அவ்வளோதான். அவர் வேலையை அவர் செஞ்சிட்டாரு. என்ன பண்ணார் தெரியுங்களா? வெளிநாட்டிலேருந்து எந்த பணம் வந்தாலும் அவர் ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட் பர்மிஷன் கொடுத்தால்தான் இங்கே வரும், இல்லைன்னா வராது. கண்ட்ரோல் எடுத்தாச்சு. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன தெரியுமா? இப்போ நம்ம சபைக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பணம் வருதுன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு ஒரு ஜீப் வந்து நிற்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஜீப்பு, இன்கம் டேக்ஸ் ஜீப் வந்து நிற்குங்க. வந்து நின்று நம்ம சபையில் A to Z எல்லாத்தையும் விசாரிச்சுடுவாங்க. பேங்க் அக்கௌண்ட்டு, எவ்வளோ டிரான்சாக்ஷன் ஆச்சு, என்ன பண்ணின்னு இருக்கிறோம், எவ்வளோ பேர் வராங்க, எவ்வளோ காணிக்க, எவ்வளோ தசமமாக வருது, என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் விசாரித்து அவன் நோக்கம் என்ன தெரியுங்களா? இந்த டப்பாலேருந்து வரதே சொரண்டின்னு போகிறதுக்கு வருவான். அவன் அங்கேருந்து வரதை கொடுக்கறதுக்கு வரல, இதுலேருந்து அதெல்லாம் சுரண்டி அதை தடுத்து இதை சுரண்டணும், கெடுக்கணும், கிறிஸ்தவர்களை கெடுக்கணும், அழிக்கணுன்றதுக்காக ஆட்சி நடத்தினுக்கிறாங்க. நம்ம ஆளுங்க எது தெரியாமல் அந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டு இருக்கிறீங்க, நாசமாக போவீங்க. மாமா இருக்கிறான், மச்சான் இருக்கிறான், கொண்டா இருக்கிறான், கொடுத்தா இருக்கிறான்ட்டு இயேசுநாதருடைய சபைக்கு விரோதமாய் ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் நீ ஓட்டு போட்டினா நீ வந்து தேவனுடைய பிள்ளை கிடையாது, பிசாசின் பிள்ளை. உங்கள் அப்பாவை ஒருத்தன் அடிச்சுன்னு இருக்கிறான், நீ போய் 2 கத்தி வாங்கி கையில் கொடுப்பேன். அவன் கையில் இந்தா யாருன்னா கட்டையில் அடிச்சுருக்கிற, இந்தா இதில் போடுன்ட்டு. அப்போ அந்த அப்பா ஒன்று சொல்வாரா? வா மகனே, நான் பெற்ற அருமையான மகனே அப்படின்னு நான் சொல்லுவார், திட்டுவார். நீலாம் ஒரு பிள்ளையாடா, அடிக்கிறவனை தடுக்கணும், உன்னால் தடுக்க முடியலன்னா கூட ஓரமப்போ, கத்திய கையில் கொடுக்குறப்பார். அதுபோல் நம்ம ஆளுங்க பாருங்க, கிறிஸ்தவர்கள் பேருங்க, ஆனால் எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே தான் இருப்பான், என்ன செய்யக்கூடாதோ அதுதான் செஞ்சுன்னு இருப்பான். கேட்டால் இயேசுநாதருடைய இந்த தலைவர் தான் எனக்கு முக்கியம். எந்த தலைவனும் முக்கியம் கிடையாது, இயேசுநாதர் தான் தலை, இயேசுநாதர் தான் தலைவர், இயேசுநாதர் தான் தலை, இயேசுநாதர் தான் தலைவர். ஆமாம், எந்த தலைவர் விஜய், அஜித்து எந்த யுத்துக்கும் போடக்கூடாது. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி பாஸ்டர் சொல்கிறத கேட்கணும். பாஸ்டர் சொல்கிறது கூட எதன் அடிப்படையில் கேட்கணும்? பாஸ்டர் ஏடிஎம்கே டிஎம்கேலாம் பார்க்கக்கூடாது. பாஸ்டருங்க ஒழுங்காக பேசணும். சில ஏடிஎம்கே பாஸ்டருங்க ஏடிஎம்க்கு சார்பாக பேசுறது, சில டிஎம்கே பாஸ்டருங்க டிஎம்கேக்கு சார்பாக பேசுறது.
வசனத்தின்படி பேசணுங்க. நான் சொல்கிறேன் கேட்டுங்க. எந்த காலத்தில் நீங்கள் ஓட்டு போட்டாலும் சபைக்கு எதிராக செயல்படுகிற கட்சி அதுக்கு ஓட்டு போடக்கூடாது. உதாரணமாக என்ன சிம்பிள் இல்லை, சரி பைபிள் சிம்பிள் இல்லைன்னு வச்சுக்கோ. ஒரு பைபிள் சிம்பிள் போட்டு ஒருத்தன் கட்சி தொடங்கிட்டான். ஆனால் செய்கிறதெல்லாம் எதுக்கு விரோதமாக செய்கிறான்? சபைக்கு விரோதமாக செஞ்சுன்னு இருக்கிறான். இந்த கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. ஆனால் இந்த டேப்லெட் கட்சி உங்களுக்கு பிடிச்ச கட்சி, உங்கள் பரம்பரையே இந்த டேப்லெட் கட்சி தான் ஓட்டு போட்டுருக்குது. இந்த கட்சி இது கூட போய் கூட்டணி வச்சுக்கிச்சு. இப்போ நீங்கள் போட்ட ஓட்டு எங்கே போவோம் தெரியுமா? பைபிளுக்கு கட்சி வச்சுக்கின்னு பைபிளுக்கு விரோதமாக செயல்பட்டுக்கிறான் பாருங்க. நீங்கள் போடுற ஓட்டில் அவனு தான் போய் சேரும். அப்போ நீங்கள் இதுக்கு போட்டாலும் அதுக்கு போட்ட மாதிரி தான் அர்த்தம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா மக்கள்? எங்கள் மாமா இந்த இதில் இருக்கிறாரு, சொல்ல போனால் ரெட்டலையில் இருக்கிறாரு, எங்கள் மாமா ரெட்டலையில் இருக்கிறாரு. ரெட்டலையில் அவன் கூட நிற்கிறானே, நீ ரெட்டலை ஓட்டு போட்டால் அவனுக்கு போய் சேரும். போடவே கூடாது. சில பேர் சூரியன் இருப்பாங்க, சூரியன் அதில் போகாத வரைக்கும் போடலாம், சூரியன் அதில் போயிடுச்சுன்னா போடக்கூடாது. ஆமாம், பாஸ்டர் சொன்னாலும் போடக்கூடாது, போஸ்டர் சொன்னாலும் போடக்கூடாது. நம்மளுக்கு டேஞ்சர் யாருன்னு பார்க்கணும். முதல்ல நமக்கு டேஞ்சர் எவன், சபைக்கு டேஞ்சர் எவன் பார்க்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக செயல்படுறவன் எவன் பார்க்கணும். தெரியுங்களா? பார்த்து அவனுடைய கட்சி இருக்கிறதுல நம்ம மக்கள் ஓட்டு போட வேணாம். அவங்களுக்கு போகிறவங்க போடட்டும், வரட்டும், எதனா செஞ்சுன்னு போட்டோம். நம்ம கண்ணு தெரிஞ்சு நம்ம கண்ணு எதிர்க்க தப்பு பண்ணக்கூடாது. நான் இன்னைக்கு ஓப்பனாக சொல்கிறேன் கேட்டுங்க. சபைக்கு விரோதமாக செயல்படுறதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணிக்கினே தான் இருக்குது. தெரியுங்களா? அவங்களுடைய ப்ரெஷர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் நீங்கள் கிராமங்களில் போய் பாருங்கள். இன்றைக்கும் கிராமத்தில் போயிட்டு இயேசுநாதரை பற்றி நீங்கள் சொல்லி ஒரு கைப்பிரதி கொடுக்க முடியல. ஆனால் 2014 முன்னாடி இதெல்லாம் ஈஸியாக இருந்தது. எல்லா கிராமங்களுக்கும் மக்கள் போனாங்க, இயேசுநாதரை பற்றி பாட்டு பாடுவாங்க, வீட்டுக்குள்ள போய் கைப்பிரதி கொடுப்பாங்க. இன்னைக்கு கைப்பிரதி கொடுத்தா அங்கே கிராமத்தில் பிடிச்சி வச்சுக்கின்னு மதம் மாற்றம் பண்ணுற. நான் கேட்குறேன், பைத்தியக்காரனாடா நீங்கள்? அந்த அளவுக்கா பைத்தியக்காரங்க இருக்கிறாங்க? ஒரு பேப்பரை வாங்கி பார்த்து ஏசுதான் என் சாமி, மீதி சாமிலாம் பொய்ன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேப்பரில் 10 நிமிஷம் அந்த பேப்பர் படிக்கிறது எவ்வளோ நிமிஷம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் பேப்பர் படித்து மதம் மாறக்கூடிய அளவுக்கு என்ன முட்டாள்களாக இந்தியாவில் இருக்கிறாங்க. எதுக்கு பயப்படுறீங்க? தைரியம் தான் விடு. எங்கள் ஆளுங்களுக்கெல்லாம் தெளிவு இருக்குது, புத்தி இருக்குதுன்னு விட்டு பாரு. பயந்துக்குன்னு பேப்பர் கொடுத்து மதம் மாத்திரம். சில கிராமங்கள்லாம் இப்போ வச்சிட்டாங்க போர்டுங்க, அந்நிய தெய்வங்களை அறிவிக்க உள்ள வரக்கூடாது. இன்னும் சில இடத்துல போர்டு வச்சிட்டாங்க, இயேசுவை பற்றி சொல்ல உள்ள வரக்கூடாது. ஆண்டவர் சூப்பர் ஆண்டவர், நீ என்னடா நீ பேப்பரை தான் தடுக்குவ, நான் டிவிலேயே வந்துட்டாரு. நீ பேப்பரை தான் தடுக்குவ, ஆண்டவர் எதில் வந்துட்டாரு? டிவிலே வந்துட்டாரு. ஏகப்பட்ட சேனல். நான் சொல்கிறேன், நம்ம சபை பேரில் கூட ஒரு சேனல் ஆரம்பிக்கப்படும். ஆமாம், தேவ வல்லமை டிவி. ஐ டிக்ளேர் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேவ வல்லமை டிவின்னு ஆரம்பித்து, ஆமாம், நல்ல ப்ரோக்ராம் நடத்தி நம்ம செய்யலாம். நல்ல மீடியா ஆட்கள் வந்து நம்ம கூட இணைஞ்சு செயல்படணும். சரி, எதுக்காகனா வெளிநாட்டு பணம் வரன்றதுக்காக ஊழியம் செய்யல, வரவும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பெந்தகோஸ்த சபைலாம் ஏன் நடத்துகிறான்னா வெளிநாட்டிலேருந்து பணம் வருது. பைத்தியக்கார பசங்க வெளியிலேருந்து சொல்லுங்கிறான், உங்களெல்லாம் அவர் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து ஃபாரினுக்கு அனுப்பி ஒரு தலைக்கு $100 சொல்லி வாங்கிடுறாரு. அவர் உங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கறது இல்லை. அதை தான் சொல்கிறேனே, 2014 மோடி வந்த உடனே செஞ்ச வேலை மூடுற வேலை செஞ்சிட்டார். அவர் மூடியாச்சு. அன்னிலேருந்து கிடையாதுங்க, ஃபாரின் மணிலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஃபாரின் மணி வருதுன்னா சும்மா கிடையாதுங்க. அந்தாலும் அந்த துட்டை வாங்கி யூஸ் பண்ணுறதுக்குள்ளே அவர் போதும்னு ஆகிடும். அவரே வெறுத்துடுவார். வேணாயா, எனக்கு ஃபாரின் மணியும் வேணாம், உன் தொல்லையும் வேணாம், நிம்மதியாக என்னை விட்டா போதுன்ற அளவுக்கு ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த அளவுக்கு கெடுப்பிடி, கட்டுப்பாடுகள், தடைகள் இன்னைக்கு வந்துடுச்சு.
ஆனால் இவன் பேசுறதுன்னா வெளிநாட்டு பணம் வருது, உங்களெல்லாம் காட்டி வெளிநாட்டு பணம் வாங்குறாரு பாஸ்டருங்க, நல்லா இருக்கிறாங்கன்ட்டு. அந்த பைத்தியக்காரனுக்கு பேச்சை கேட்டு இங்கே இருக்கிற சில பைத்தியங்களும் ஒன்றா சேர்ந்துக்குது அந்த கூட. ஏன்னா இனத்தோட சேருன்ற மாதிரி சேர்ந்துக்கிட்டு இங்கே உள்ளே இருந்து உள்ளேவே குழப்புடுது. சபைக்குள்ளவே உனக்கு தெரியாது, பாஸ்டர் பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப தெரியும் உனக்கு. ஏன்னா பாஸ்டருக்கு எல்லா வேலையும் நீ தான் செய்கிற, கால் கழுவுற வேலையிலேருந்து குளிப்பாட்டுற வேலைக்கும் நீ தான் செய்கிற, உனக்கு தான் எல்லாம் தெரியும். அது பேசுறது, பாஸ்டர் பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? எவனோ பைத்தியக்காரன் சொன்னதை கேட்டு வந்து உள்ள நீ ஒரு அடுத்த பைத்தியம். அவன் வெளியில் உலர்ந்துக்கிறான், நீ வந்து உள்ளே உலர்ந்து கிடக்கிற. நான் சொல்கிறேன், நம்ம ஊழியம் செய்வது தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்கிறோம். புரியுதுங்களா? நம்ம நோக்கமே என்ன தெரியுங்களா? மக்கள் தேவனை அறிகிற அறிவில் வளரணும், தேவனுடைய ராஜ்யம் வளரணும், வர்ற மக்கள் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஊழியம் செய்கிறோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க ஊழியக்காரங்க. எல்லாரும் நல்லவங்களும் சொல்ல முடியாது, எல்லாரும் கெட்டவங்களும் சொல்ல முடியாது, எல்லாம் கலந்து இருக்கிறாங்க. மனுஷன் இருந்தால் எப்படி தான் இருப்பாங்க? கொஞ்சம் நல்லவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் கெட்டவங்களும் இருப்பாங்க. அதுதான் அவன் படம் ஒன்று எடுத்தான், பாதி கடவுள் பாதி மிருகன்ட்டு. அது தன்மை இருக்கும் மனுஷனுக்குள்ள. அது என்னன்னா, அந்த ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டு புது சிருஷ்டி ஆயிட்டா கூட அந்த பழைய சுபாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி சொல்லும். நான் மறந்துட்டியா தலைவரே அப்படின்னோம், அதை கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு போவோம். ஆனால் அதையும் மொத்தமாக காலி பண்ண முடியும். முயற்சி எடுக்கணும், முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து அதை ஜெயிக்கலாம். அதுக்கு நம்ம முயற்சி எடுக்காமல் பயிற்சி எடுக்காமல் இருந்தால் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வராமல் இருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும், செயல்படாமல் இருக்கிறதுக்கு பயிற்சி எடுக்கணும். ஆமென். ரெண்டுமே செய்யாமல் இருந்தால் அது பழைய சுபாவம், அது வேலையை கொஞ்சம் காட்டும். சரி, அப்போது இந்த அம்மா கிட்ட வராங்க, வந்து என்ன கேட்குறாங்க, கானா ஊர் கல்யாணத்தில் தண்ணி திராட்சை ரசம் இல்லை, இப்போ மாப்பிள்ளை வீடு வசதியான வீடு, பொண்ணு ஏழை வீடு, கல்யாணம் நடத்துகிறான். கல்யாணத்தில் ஒரு குறை வந்ததுன்னா நம்ம ஊரில் பாருங்கள் கல்யாணமே நிறுத்திடுவாங்க. காமெடியெலாம் பார்ப்பேன் நான். அந்த காமெடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காமெடியில் கல்யாணம் பண்ணிக்கிற துட்டு இல்லாமல் சொல்லிட்டு ஒருத்தர் வந்துடுவார். சொம்பு இல்லை, ஏதோ சொம்பு கேட்பார் போல, சொம்பு இல்லை அப்படின்னா அது அப்படி எப்படி போயிடுது மெசேஜ், மாப்பிள்ளை சொம்பு இல்லைன்றதுனால தாலி கட்டலன்ட்டு. அந்த பொண்ணு வீட்டுக்காரன் வந்து நல்லா கேட்பான், யோ துட்டை இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொம்பு இல்லைன்றதுக்காக நீ தாலி கட்டாமல் இருக்கிறியா, உனக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன் போன்ட்டு எழுதுன்னு போயிடுவான். கல்யாணமே நின்றுடும். நான் கேட்குறேன், இப்போ சொம்பு இல்லைன்றதுக்காக கல்யாணம் நிற்குதுன்னா இங்கே திராட்சை ரசம் இல்லை, ஏற்கனவே காத்துன்னு இருக்கிறான். எப்போ கல்யாணம் நிறுத்தலாம், எந்த காரணம் கிடைக்கும், எந்த சாக்கு கிடைக்கும், எந்த ரீசன் கிடைக்கும் கல்யாணத்தை நிறுத்தலான்னு காத்துன்னு இருக்கிறானுங்க. பொண்ணு வீட்டில் வந்து உங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கூட கொடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவான்? கண்டிப்பாக நிறுத்திடுவாங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாக போயிடும். ஆனால் அந்த அம்மா யார்கிட்ட வந்துருக்கணும், அந்த குடும்பத்தை யார்கிட்ட வந்திருக்கணும், இயேசுநாதர்கிட்ட வந்திருக்கணும். ஆனால் அந்த குடும்பத்தார் யார்கிட்ட போயிட்டாங்க? மரியாள் கிட்ட போயிட்டாங்க. ஆனால் மரியாள் அற்புதம் செய்யவில்லை. அதுதான் சொல்ல வந்தேன். முதல் திருச்சபை பெந்தகோஸ்து திருச்சபை. பெந்தகோஸ்து திருச்சபையில் முதல் லீடராக இருந்த ஒரு பேதுரு, மரியாள் லீடராக கூட கிடையாது, ஒரு சீடராக தான் இருந்தாங்க. தெரியுங்களா? பேதுரு கைகளினால தேவன் பல அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சாரு. நீங்க 3வது அதிகாரம் படிச்சு பாருங்க. 40 வருஷத்துக்கு மேற்பட்ட ஒரு சப்பானியை பேதுரு எழுந்து நிற்க, நடக்க, ஓட பெரிய ஒரு அற்புதம் செஞ்சார் பேதுரு மூலமாக தேவன். ஆனால் மரியாள் மூலமாக ஒரு அற்புதம் கூட நடந்ததாக இந்த பைபிளில் கிடையாது. அவங்க சொல்றது எல்லாம் கட்டுக்கதை, எல்லாம் இங்கிருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டான். இங்க இருக்கிற சாமுவேலை எடுத்து அதே பேரில் இயேசு சப்பானியை நடக்க வச்சார்னா அவன் ஒரு சப்பானிக்கு பேரை சாமுவேலன்னு வச்சு இயேசு சாமுவேலை கூப்பிட்டாரு, சாமுவேலே சாமுவேலன்ட்டு. அந்த இயேசுனாரை ஸ்கிப் பண்ணி எடுத்துட்டு கட் பண்ணி மரியாதை வச்சிட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருக்கிறீங்களா? ஆக்சுவலாக யார் கூப்பிட்றாரு? தேவன் என்ன பண்ணுறாரு? சாமுவேலே சாமுவேலே சாமுவேல் 4 முறை கூப்பிட்டாரு. 3 முறை கூப்பிட்டு தெரியல, 4வது முறை கூப்பிடும் போது தான் என்ன பண்ணுறாரு? சாமுவேலே பார்க்குறாரு. இவன் என்ன பண்ணா, அந்த காட்சியை ஸ்கிப் பண்ணிட்டு இயேசுவை எடுத்துட்டு அங்கே இந்த அம்மா பேரை வச்சுட்டு, அந்த அம்மா உருவமே கிடையாது. அது அங்கே இருக்கிற அந்த மரியாதை உருவத்தில் இருந்து இந்த மரியாதை கிடையாது. நீங்கள் பார்த்தீங்களா மரியாதை? நான் பார்த்தேனா? எவனுமே பார்க்கல.
சொல்லுங்க, நம்ம இஷ்டம்தான். அந்த காலத்தில் இதை வைக்கும் போது அது ஒரு பெரிய கதை. அவங்க கையில் தான் உலகமே இருந்துச்சு. இந்த பிக்சரில் இவங்க கிரியேட் பண்ணும்போது உலகம் யார் கையில் இருந்துச்சு? ரோமர் கத்தோலிக்கர்கள் கையில் இருந்துச்சுங்க. முதல் திருச்சபை பெந்தகோஸ்தே திருச்சபை அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில், அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்தில் 120 பேரோடு ஆரம்பிக்கப்பட்டது. 2வது அதிகாரத்தில் 3120 மாறியது. 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. 8120. 2வது அதிகாரத்தில் கடைசியிலெல்லாம் படிக்கும்போது வசனம் சொல்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். ஒவ்வொரு நாள் 100 பேர் ரட்சிக்கப்படுறாங்க, 100 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எல்லாரும் கர்த்தர் சபையில் வந்து சேர்த்தாரு. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. பெந்தகோஸ்தே திருச்சபை தான் உலகின் முதல் திருச்சபை. வேகமாய் வளர்ந்து கொண்டு வருகிறது. ரோமன் கத்தோலிக்க சபை கிடையாது. அன்னைக்கு உலகத்தில் எந்த மூலையில் ஒரு இடத்துல கூட ஆர்சி சர்ச் கிடையவே கிடையாது. நோ ஆர்சி சர்ச். ஆமா, எல்லாம் பின்னாடி வந்தவங்க தான். கிபி 350க்கு மேலே கான்ஸ்டன்டைன் சொல்லப்படுகிற ஒரு அரசன் ஒரு யுத்தத்தில் தோக்க வேண்டிய அரசன், கண்டிப்பாக தோத்து போயிடுவான். அவனுக்கே தெரியும், அவங்க அம்மாவுக்கு தெரியும், இவன் தோத்துருவான், யுத்தத்துக்கு பண்ணி என் பிள்ளை திரும்பி வரமாட்டான், செத்துருவான். ஏன்னா அப்பா இறந்துட்டாரு. அடுத்த ராஜா யாருன்னு போட்டி. புள்ளவ ராஜாவா படை தளபதி ராஜாவா போட்டி. இப்போ படை தளபதி என்ன சொல்கிறான், நீ வந்து உன் கூட உனக்கு ஆதரவாக இருக்கவங்க கூட நீ வா யுத்தத்துக்கு, நான் என் கூட ஆதரவாக இருக்கவங்களோட நான் யுத்தத்துக்கு வரேன். 2 பேர் ஃபைட் பண்ணலாம். நீ என்னை கொன்னுட்டு ஜெயிச்சிட்டின்னா நீ ஆட்சி செய், நான் உன்னை கொன்னுட்டு ஆட்சி செஞ்சால் நான் ஆட்சி செய்வேன். இந்த ராஜா யார் தெரியுங்களா? கான்ஸ்டன்டைன்றவன். இவர் வந்து யாக்கோபு மாதிரி கூடாரவாசி. யார் மாதிரி? கூடாரவாசி. அம்மா சமையல் செஞ்சால் காய் வெட்டி கொடுப்பாரு. இதுக்கு தான் கத்தி பிடிக்க தெரியுமா ஒழிய சண்டை போடுறதுக்கு கத்தி பிடிக்க தெரியாது. இப்படியே வளர்ந்த ஒரு ஆளை திடீர்னு அப்பா செத்த உடனே ஆட்சிக்கு வாடா சண்டை போடுறான்னு யார் கூப்பிடுது? படைத்தளபதி கூப்பிடுறாங்க. சண்டை போட முடியுமா? ஜெயிக்க முடியுமா? அவனுக்கு தெரியும், இவனுக்கு காய் அரிக்கிறது தான் கத்தி பிடிக்க தெரியும், சண்டை போடுறதுக்குன்னா தெரியாது, கத்தி பிடிக்க தெரியாது. நம்ம கூப்பிட்டு ஜெயிச்சு அவனை வெட்டி போட்டு நம்ம ரோம சாம்ராஜ்யன்றது சாதாரண சாம்ராஜ்யம் கிடையாது, இன்டர்நேஷனல் கிங்டம், உலக அளவிலான பெரிய சாம்ராஜ்யம். இந்த சாம்ராஜ்யத்தை பிடித்து கொள்ளலாம், ஆட்சி செய்யலாம் படைத்தளபதி இருக்கிறான். ஆனால் அந்த அம்மாவுடைய தாய் ஒரு ரட்சிக்கப்பட்ட மறைமுக கிறிஸ்தவ பெண். அந்த அம்மா ரட்சிக்கப்பட்ட மகள். அவங்க தான் பையனுடைய தாய். அந்த அம்மா கடைசியாக அவனுக்கு சொன்னது என்ன தெரியுங்களா? நீ இயேசுவை நம்பு. அந்த அம்மா சொன்ன வார்த்தை என்னது? இயேசுவை நம்பு. அவரும் இயேசுவை நம்பி போகிறாரு. நாளைக்கு யுத்தம். நைட்டு கனவுல இவருக்கு ஒரே ஒரு காரியம் தெரியுதான், சிலுவை. சிலுவை மட்டும் தான் தெரிஞ்சுதான். இவருக்கு என்ன பண்ணுறது ஏதை பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் எழுந்துச்சாரு. யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல் வேலையை என்ன சொன்னா தெரியுங்களா? எல்லாருடைய கேடகங்களிலையும் கத்திகளிலையும் இந்த சிலுவை மார்க்கு போடுங்கன்னாராம். சிலுவை மார்க்கு போட்டாங்க. அவர் இயேசுவை நம்பினார், அவள் தாங்க. அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. ஆனால் அன்றைக்கி யுத்தத்துக்கு போனார். அவராலேயே நம்ப முடியல, ஜெயிச்சிட்டாரு. படைத்தளபதியை வெட்டிட்டாரு. அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. எப்படி தான் தோத்தாங்களான்னு அவங்களால நம்ப முடியல. இவங்க ஜெயிச்சவங்களால எப்படி ஜெயிச்சோன்னு நம்ப முடியல. ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சாருங்க அந்த இடத்துல. யுத்தத்தில் அற்புதம் செஞ்சாருங்க. தோத்துட்டாங்க, இவன் ஜெயிச்சிட்டாரு. இவர் ஜெயிச்சு வந்து ஒன்று சொன்னார், கிறிஸ்தவர்களுக்கு சலுகை, கிறிஸ்தவர்களுக்கு சலுகை அளிக்கப்படும். எல்லாருக்கும் 10,000 ரூபாய் சம்பளம்னா கிறிஸ்தவனா இருந்தால் 15,000 ரூபாய் சம்பளம் சலுகை கொடுத்தாரு பாருங்க. எங்க இருக்கிறவனோ வந்து எல்லாரும் கிறிஸ்துவ மதத்தில் சேர்ந்துட்டான். ஒரிஜினல் கிறிஸ்தவம் உண்மை கிறிஸ்தவம் எங்க இருக்குது தெரியுமா? எங்கேயோ ஒரு மூலையில் இருக்குது பெந்தகோஸ்தே திருச்சபை. ஆனால் ஒரு இன்டர்நேஷனல் அரசாங்கம், இன்டர்நேஷனல் கிங்டம், அகில உலக ராஜா கான்ஸ்டன்டைன், அவன் மூலியமா என்ன ஆகுது? கிறிஸ்துவம் மதம் உருவாகிறது. இந்த கிறிஸ்துவ மதத்தில் அங்கே இருக்கிறத விட கிட்டத்தட்ட 10 மடங்கு ஆட்கள் வந்து சேர்றாங்க. இப்போ கண்ணில் எது தெரியும்? எதுங்க பெரிய ஆளு? ராஜா தாங்க பெரிய ஆளு. இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கிறாரு,
திடீர்னு முதலமைச்சர் நாளைக்கு இயேசுவை ஏத்துக்குன்னு ஒரு சர்ச்சு தொடங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. சர்ச்சு தொடங்கி சொல்றாரு, சர்ச்சில் மெம்பர் ஆனால் கவர்மெண்ட் வேலைன்றாரு. நம்ம சர்ச்சுக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது. நம்ம சர்ச்சிலே இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம சர்ச்சுக்கு வருவாங்கன்னு தெரியாது. எல்லாம் எங்கே போவாங்க? போ என்ன பின்ன என்ன கவர்மெண்ட் வேலை சலுகை என்னென்னலாம் இருக்குது. வாரம் வாரம் டிஃபன் போடுறாராம், முடிச்சுட்டு வரும்போது கையில் ஒரு டிஃபனுக்கு வேற கொடுத்து அனுப்புகிறாராம். சர்ச்சுக்கு வரவங்களுக்கு வராதவங்களுக்கே மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, வரவங்களுக்கு 1000 ரூபாய் என்ன ஆச்சு? எல்லாம் பெந்தகோஸ்தே சபையை விட அந்த பெந்தகோஸ்தே சபை வேகமாக வளர்ந்துடும். வளருமா வளராதா? நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம்மாக இருக்கிறதுக்கே இவ்வளோ பவர் வரும்னா அகில உலகத்துக்கும் பவர்ஃபுல் ரோம சாம்ராஜ்யம். புரியுதுங்களா? அவன் தொடங்கின ஒரு திருச்சபை. அப்போ அது என்ன ஆயிடுச்சு? பயங்கர பவர்ஃபுல்லாக போயிடுச்சு. பவர்ஃபுல்லாக போய் அவங்க சொல்கிறது தான் சட்டம். இப்போ அவங்க உருவாக்குறது தான் என்ன தெரியுங்களா? மரியாள் சாமுவேலை கூப்பிட்ற மாதிரி, சாமுவேலே சாமுவேலே. உண்மையில கூப்பிட்டது தேவன் தான் கூப்பிட்டாரு. உண்மையில சாமுவேலே சாமுவேலேன்னு யார் தான் கூப்பிட்டுச்சு? தேவன் தான் கூப்பிட்டாரு. ஆனால் இவன் என்ன பண்ணா, இதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து ஸ்கிப் பண்ணி மாற்றி ஆளை மாற்றி தோட்டத்தை மாற்றி அந்தம்மா கூப்பிட்ற மாதிரியும் சப்பானி நடக்கிற மாதிரியும் எல்லாம் பிக்சரில் கிரியேட் பண்ணிட்டான். ஆனால் பைபிளில் நான் படித்து பார்த்தேன், இயேசு பிறந்தது முதல் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்து முதல் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு அந்த திருச்சபையின் கடைசி நாட்கள் வரைக்கும் பைபிளில் எழுதியிருக்கிற கடைசி அதிகாரங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் மரியாள் ஒரு அற்புதம் கூட செய்யவில்லை. நான் சவால் விட்டு சொல்கிறேன், பைபிளிலிருந்து நிரூபிக்க சொல்லுங்க. ரோமன் கத்தோலிக்க பைபிளில் மரியாள் அற்புதம் செஞ்சுருக்கிறான்னு நிரூபிக்க சொல்லுங்க. நான் இன்னைக்கே இந்த பாஸ்டர் ட்ரெஸ்ஸை கட்டி போட்டு ஃபாதர் ட்ரெஸ்ஸை அங்கேயே மாட்டிக்கிறேன். ஆமாம், நான் ரெடி. எத்தனை வர சொல்லுங்க அவங்க பைபிளில், ரோமன் கத்தோலிக்க பைபிளில் எத்தனை வர சொல்லுங்க மரியாள் அற்புதம் செஞ்சாங்கன்னு காட்ட சொல்லுங்க. பைபிள்லேருந்து காட்டவே முடியாது, கட்டு கதைகளை தான் காட்ட முடியும். சப்பானியை நடக்க வச்ச மாதிரி, கூட்டுங்களை பார்க்க வச்ச மாதிரி, புயல் அடக்கிற மாதிரி எல்லாம் கட்டு கதைகள். அதெல்லாம் இது நிறைய கதை நான் கூட சொல்லுவேன் உட்காந்துக்கின்னு. நீ என்ன சொல்கிறது கதை? என்கிட்ட பைபிள் இல்லைன்னா நான் இயேசுனை பற்றி இதை விட பெரிய பெரிய கதைலாம் சொல்லுவேனே. ஆமாம், இயேசுனார் ஃப்ளைட்டை ஒரு விரலில் தூக்கின்னு போனார் மாதிரி கூட ஒரு கதை சொல்லுவேன். நடுவாரத்தில் ஃப்ளைட்டு பெட்ரோல் இல்லாமல் நின்றுச்சு, இயேசுனார் ஒரே ஒரு விரலை வச்சு தூக்கின்னு போனாருன்ட்டு. எனக்கு சொல்ல தெரியாத கதை? நான் சூப்பராக கதை சொல்கிற ஆளுங்க, என்னை பற்றி தெரியாது உங்களுக்கு. நிறைய கதைலாம் விடுவேன். சின்ன வயசில் 7 வயசுலேயே கதை விடுவேன். நான் ஹாஸ்டலில் இருந்தேன், எங்கள் தம்பி வருவான், சேட்பேட்டிலேருந்து வருவான். நான் ஹாஸ்டல் கோடமாக்கம். இவன் வந்து பெருசாக ரொம்ப பெருசாக பேசுவான், வெளியில் அப்படி இப்படி அடிச்சுக்கிறாங்க, பெரிய ரவுடிலாம் இருக்கிறாங்க சேட்பேட்டில்ன்ட்டு. நான் இவனை பயமுறுத்தி அற்புறுத்தி டாண்டா சொல்லட்டுமா, என்கிட்ட ஒரு காற்று அடிக்குது, நூல் கண்டு இருக்குது, நான் காற்றடி விட்டு யாரை தலை எடுக்கணும்னு நினைக்கிறேனோ காற்றடி மேலே பறக்கும், நூலை அப்படி இறக்கி விட்டேன்னா கழுத்தில் வந்து காத்தாடி அப்படி சுற்றுனா கழுத்து தனியாக உழுதுரும். என்கிட்ட அது மாதிரி காத்தாடி நூல் இருக்குதுன்னு சொல்லி விட்ட பாருங்க. 7 வயசில் அவன் பயந்துட்டான். பயந்தது மட்டும் கிடையாது, எனக்கு ஒரு ரோட்டில் போயிருக்கிறான், ஒரு காத்தாடி பின்னாடியே வந்து இருக்குது, ஓடி போய் வீட்டுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டானா. அண்ணா தான் காத்தாடி விட்டு கழுத்தா இருக்க பார்க்குறேன். நான் இதை விட நிறைய கதைலாம் சொல்லுவேன், என்னை விட்டாலுமே. அதனால் இந்த கதை சொல்கிற வேலையெல்லாம் வேண்டாம். சத்தியம் என்ன சொல்லுது பாருங்க. பார்த்தீங்களா, ஊர் கதை கேட்குற உடனே எவ்வளோ முகத்தில் எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ புத்துணர்ச்சி ஆகிட்டீங்க தெரியுமா நீங்கள். போது போ, வசனமே எடுக்கல. வசனம் எடுக்காமல் முடிக்கிற ஒரே கடைசியான இதாக தான் இருக்கணும் ஆண்டவரே. வசனம் படிச்சுக்கங்க, யோவான் 2வது அதிகாரம். அங்கே தான் மெயினாக வந்தோம். அப்போது இந்த கல்யாணத்தில் நல்லா கேட்டுக்கங்க, திராட்சை ரசம் இல்லை, ஆனால் மரியாள் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஆனால் மரியாள் அற்புதம் பண்ணல. யார்கிட்ட வந்தாங்க? இயேசுனார்கிட்ட வந்தாங்க. இயேசுனார் என்ன சொன்னார்? ஸ்திரியே. என்னன்னு கூப்பிட்டாரு? ஸ்திரியே. ஏன் ஸ்திரியேன்னு கூப்பிட்டாரு?
என்னதான் பிள்ளையா பிறந்திருந்தாலும் அவர் கடவுள். என்னது, டில்லிக்கே ராஜாவானாலும் உனக்கு பாட்டி பாட்டி தான். நீ டில்லிக்கு ராஜாவாயிட்ட உடனே டியூட்டி ஆகிடுமா பாட்டி? டியூட்டி ஆகாது, பாட்டி பாட்டி தான். அதனால்தான் என்னதான் அவரு இந்த அம்மா வயிற்றுல வந்து பிறந்திருந்தாலும் அவர் தான் கடவுள், கடவுள் தான். அதனால தான் அவர் என்ன பண்றாரு தெரியுமா? கடவுள் பெண்ணை எப்படி கூப்பிடுவாரோ அதே மாதிரி கூப்பிட்டார். ஸ்திரியே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. கடைசியில் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இந்த அம்மா கிட்ட வந்து நின்று கூப்பிட்டு வந்து ஒதுங்கினாங்க. கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்திட்டாங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். நான் சொல்கிறேன், ஆர்சி கிறிஸ்து உங்களுக்கு சொல்கிறேன், மரியாதை நீங்கள் நேசிச்சிங்கன்னா, மரியாள் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? கானா ஒரு கல்யாணத்தில் 2வது அதிகாரம் யோவானில் சொல்லுது என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், என்கிட்ட வராதீங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஆர்சிக்கு கேட்கணும். சில பேர் மீசெல்லாம் முறிக்கணும், வருவான், வரட்டும் பார்த்துக்கலாம். நான் வசனத்தில் தான் பேசுகிறேன், வசனத்திலிருந்து வெளியில் ஒன்று கூட பேசலை. வசனத்தில் தான் இருக்குது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் சொல்லிட்டு இந்த அம்மா எத்தனை வந்து கூட்டத்தை அங்கே விட்டுட்டு இந்த அம்மா போயிட்டாங்க. இயேசு அந்த இடத்துல முதல் அற்புதத்தை செஞ்சார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. மரியாள் சொன்னதுக்காக செய்யல, மரியாள் சொன்னதுக்காக செய்யல. கல்யாணம், ஏழை பெண், அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுடும். புரியுதுங்களா? ஆண்டவர் வந்து வாழ வைக்கிற தெய்வம். ஆக்சுவலாக அந்த குடும்பத்தார் நேராக வந்து இயேசுநாதர்கிட்ட கேட்டிருந்தா செஞ்சுட்டு போயிருப்பாரு. இப்படி வந்ததுனால தான் இவ்வளோ கான்வர்சேஷனு, என் வேலை இன்னும் வரல, ஸ்திரியை உனக்கு எனக்கு என்ன, இதெல்லாம் வந்து இப்படி வந்ததுனால தான் இந்த அம்மாவுக்கு லேட்டு, டிலே ஆயிடுச்சு. நேராக வந்திருக்கலாம், வந்து இயேசுநாதர்கிட்ட வந்து ஐயா இது மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இயேசுநாதர் அந்த அம்மா சொல்லி செய்யறதுக்கு முன்னாடி அவரே செஞ்சுட்டு போயிருப்பார். சரி, புது வருஷத்தில் போகிறோம். இந்த 10 குஷ்டரோகிங்க இயேசு ஐயரே நான்க அங்கே போய் ஆசாரியன்கிட்ட காட்டினான்க, நல்லா ஆயிட்டாங்க. ஆனால் நன்றி சொல்ல எத்தனை பேர் வந்தாங்க தெரியுமா? ஒரே ஒருத்தர் தான் வந்தார். நீங்கள் கடைசி வார்த்தை வந்துக்கிறீங்க, நன்றி சொல்ல வந்திருக்கிறீங்க. ஆமென். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். புது வருஷத்தில் ஒரு சில காரியங்கள் சுருக்கமாக சொல்கிறேன். சமாதானமாக இருங்க, எல்லாரும் கூடவும் சமாதானமாக இருங்க. வசனம் சொல்லுது, தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கு தேவனாயிருக்கிறார். நம் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரா? கலகத்துக்கு தேவன் கிடையாது. அதுவும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு, கலகத்துக்கு தேவன் கிடையாது, சமாதானத்துக்கு தேவனாக இருக்கிறார். இந்த புது வருஷத்தில் உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், உங்களுடைய எண்ணங்கள் மற்றவங்களுக்கு கலகம் இடரல் உண்டாக்கவே கூடாதுங்க. சரி பண்ணுங்க, எதெல்லாம் சரி பண்ணவும் பண்ணுங்க. எப்பப்பெல்லாம் தப்பு பண்ணுறோமோ மனம் திரும்புங்க. அதுதான் ஒருத்தர் சொன்னார் பாருங்க. ஒரு பாஸ்டர் வந்து ஒருத்தர் கேட்டானா, நான் எவ்வளோ தப்பு பண்ணலாம், எவ்வளோ தப்பு பண்ணக்கூடாது. சொன்னாராம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு தப்பு பண்ணு, ஆனால் திரும்ப அந்த தப்பு பண்ணாத, போ, எவ்வளோ நாள் பண்ணிக்கோனாராம். என்ன பண்ண முடியாது? அப்படி நீங்கள் அப்படி செஞ்சாலுமே இந்த தப்பு திரும்ப பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்து நீங்கள் வாழ்ந்தாலுமே நீங்கள் நல்லவங்களாக மாறிடுவீங்க. ஆனால் புது வருஷத்தில் அதெல்லாம் தீர்மானம் எடுங்க. நம் தேவன் கலகத்துக்கு தேவனாக இருக்க இல்லை. நம்மளும் நம்ம மூலமாக யாருக்கும் எந்த விதமான கலகம் வரக்கூடாது, இடரல் வரக்கூடாது, பாதிப்பு வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம மூலமாக யாருக்கும் அந்த கெடுதல் வரக்கூடாது. நம்ம மூலமாக நல்லது மட்டுமே வரணும் அப்படின்ற ஒரு உறுதியான எண்ணத்தோடு வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, உங்கள் நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. இந்த 2024வது வருஷத்தில் அப்பா நீங்கள் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதாவென்று நாங்கள் வாசிக்கிறோம்.
ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா இந்த உலகத்தில் நாங்கள் யார் பாதுகாப்பு கொடுத்தாலும் உயிரோட வாழ முடியாது. ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்து, சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நல்ல நாளை கொடுத்து, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே எங்கள் போக்கையும் வரத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து, ஆண்டவரே எந்த விதமான தீங்கும் விபத்துகளும் ஆபத்துகளும், ஆண்டவரே எந்த விதமான பலவீனங்களும் நாச மோசங்களும் ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அணுகாதபடிக்கு இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் காத்தீங்களே, உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. இந்த வருஷத்து இந்த கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்த வந்த குஷ்டரோகியை போல நாங்கள் வந்திருக்கிறோம். உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக, நீர் உயர்ந்து இருப்பீராக. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற நேசம் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் பெருகுவதாக. அப்பா, உமக்கு நன்றி. நாளில் வந்து கலந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். ஒரு தீர்மானத்தோடு போகணும் ஆண்டவரே. புது வருஷத்தில் எங்களால் யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் நஷ்டங்களும் வரவே கூடாது. எங்களால் நல்லது தான் நடக்கணும் ஆண்டவரே. நாங்கள் இந்த ஒரு நல்ல தீர்மானத்தோடு புதிய வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து முடிக்க கர்த்தருடைய கிருபை எங்களை இந்த நாளில் பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம்ப்பா. எங்களை பலப்படுத்துங்கப்பா, உங்கள் கிருபையினால் பலப்படுத்துங்கப்பா. இந்த நாளில் இந்த ஆராதனை வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் நன்மை கிருபையும் அவர்களை தொடரட்டும். இந்த ஆராதனையின் மூலம் வருகிற துதி கன மகிமை மாட்சிமைகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all.